ஹலோ மக்களே, ரீசெண்டாக நாங்கள் தீபாவளியை முன்னிட்டு பார்க்க போன படம் தான் இந்த பைசன் காலமாடன். டீசல், டூட் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்தாலும் மாரி செல்வராஜ் படத்துக்கு ஒரு தனி ஃபேன்ஸே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம துருவ் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக இந்த படம் பார்க்க போயிருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ணது போலயே அவரோட ஆக்டிங்கும் இந்த படத்தில் செமையாக இருந்துச்சு. வில்லேஜ் செட்டப்பில் தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. தலைமுறையாக கபடி விளையாடணும்னு ஆசைப்பட்டு ஜாதி, மதம் இந்த மாதிரி பிரச்சனைகளால் வெட்டு குத்து அடி வாங்கி எப்படி ஸ்ட்ரைவ் ஆகி இந்தியன் டீமில் வந்து அவர் கலந்துக்கிறாருங்கிறது தான் அந்த படத்தோட கதையே. கிட்டானுங்கிற கேரக்டரில் நம்ம துருவ் விக்ரம் இந்த கதையில் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரோட பிடி டீச்சராக தங்கராஜுங்கிற கேரக்டரில் இந்த பிடி சார் ஆக்ட் பண்ணியிருப்பார். இவர் தான் நம்ம துருவ் விக்ரம் வந்து நிறைய கபடி மேட்சஸ் விளையாடுறதுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். துருவ் விக்ரமோட அப்பாவா பசுபதியும் அக்காவா வந்து ரஜிஷா விஜயனும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் கபடி விளையாடுறதுக்கு வந்து பசுபதி சம்மதிப்பார். ஆனால் அதுலேயே நிறைய பிரச்சனையும் வரும். ஏன்னா ஊரில் 2 பெரிய தலைங்க இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பெரிய தலையா அமீர் பாண்டியராஜுங்கிற கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே யார் யார் எதுக்கு கொலை பண்ணுறாங்கன்னே தெரியலை. ஒரு ரீசனே இல்லாமல் படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கொலையை நம்ம துருவ் விக்ரம் நேரில் பார்த்த ஒரே காரணத்துக்காக அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது. அதுலேயுமே நம்ம பிடி சாரோட தயவோட துருவ் விக்ரம் எஸ்கேப் ஆயிடுறாரு. அதனால் இனி கபடியே விளையாட போக வேண்டாங்கிறது பசுபதியோட ஆசை. ஆனால் அதை வந்து நம்ம துருவ் விக்ரம் கேட்குற மாதிரியே தெரியல. அதுக்கேற்ற மாதிரி ரஜிஷா விஜயனும் நம்ம துருவ் விக்ரமை சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த படம் த்ரூ அவுட்டாக. பாண்டியராஜாக்கு எதிராக இந்த ஊரில் உள்ள பெரிய தலை யாருன்னா கந்தசாமி தான். இந்த ரோலில் நம்ம லால் சார் செமையாக ஆக்ட் பண்ணியிருப்பார். தன்னுடைய தம்பியை வந்து பாண்டியராஜா கொலை பண்ணதுனால அவர் எப்படியாவது பழி வாங்கியே ஆகணுங்கிறது தான் அவரோட நோக்கமே. அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு துருவ் விக்ரம் வந்து நிறைய கபடி மேட்சஸ் விளையாடிருப்பார். அதுலேயுமே ஒவ்வொரு கபடி மேட்ச்சில் ஒவ்வொரு டீமுக்காக விளையாடிருப்பார். கபடி வந்தாச்சு. அடுத்து என்ன, நம்ம அனுப்பமாவோட லவ் ஸ்டோரி தான். அனுப்பமாவும் ரஜிஷா விஜயனும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. என்னதான் துருவ் விக்ரம் வயசில் சின்னவராக இருந்தாலுமே நம்ம அனுப்பமாக்கு சின்ன வயசுலேருந்தே துருவ் விக்ரம் மேலே ஒரு ஆசை இருக்கும். பட் அனுப்பமாவோட அண்ணனுக்கு அதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஏன்னா அனுப்பமாவோட அண்ணனுக்கும் பசுபதிக்கும் ஒரு பகை இருக்கும். படம் ஃபுல்லாகவே நிறைய ஃபைட் சீன்ஸ் தான் இருந்துச்சு. டயலாகே ரொம்ப கம்மி தான். பட் நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் இருந்துச்சு. பசுபதி சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் நம்ம நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கும் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. அதுவும் நம்ம மகாலிங்கம் ஒரு சாங் பாடியிருப்பார், காலமாடம் கானம்னு. அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம மாரிசன் படத்தில் கலக்கின ஹரிதாவும் அப்புறம் அழகன் பெருமாளும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வர சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. நிறைய பாலிடிக்ஸ்க்கு அப்புறம் அழகன் பெருமாளோட சப்போர்ட்டோட தான் நம்ம துருவ் விக்ரம் இந்தியாவுக்காக கபடி மேட்ச் விளையாடுறாரு. அதுலேயுமே ஸ்டார்டிங்கில் அவரை விளையாட விட மாட்டாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ் அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்தியாவுக்காக கபடி மேட்ச் விளையாடி இந்த இதில் ஜெயிச்சு காமிக்கிறாரு. ஸோ இன்னுமே கேஸ்ட் வச்சு நிறைய இது போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை இந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னென்னா 7/10. கண்டிப்பாக இந்த மூவி ஒன்ஸ் வாட்ச் பண்ணலாம். இனி ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.